உச்சி வெயிலில் உடலை குளுமையாக்கும் நுங்கு, உயிரை பணையம் வைக்கும் உழைப்பாளிகளின் நெஞ்சை சுடும் வேதனை. கோடை வெயில் கொளுத்தி தீர்க்கும் போதெல்லாம் நம் நினைவுக்கு வரும் முதல் இயற்கை அமிர்தம் நுங்கு. அப்படிப்பட்ட நுங்கை நாம் சுவைக்க பேரம் பேசுகிறோம். பெரிய மால் போன்ற இடங்களில் பேரம் பேசாமல் நிர்ணயித்த விலைக்கே வாங்குகிறோம். நுங்கு வியாபாரிகளின் வியர்வை துளிகளின் பின்னால் இருக்கும் சோகத்தை விரிவாக சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. உச்சி வெயிலில் உடலை குளுமையாக்கும் நுங்கு, உயிரை பணையம் வைக்கும் உழைப்பாளிகளின் நெஞ்சை சுடும் வேதனை. கோடை வெயில் கொளுத்தி தீர்க்கும் போதெல்லாம் நம் நினைவுக்கு வரும் முதல் இயற்கை அமிர்தம் நுங்கு. அப்படிப்பட்ட நுங்கை நாம் சுவைக்க பேரம் பேசுகிறோம். பெரிய மால் போன்ற இடங்களில் பேரம் பேசாமல் நிர்ணயித்த விலைக்கே வாங்குகிறோம். நுங்கு வியாபாரிகளின் வியர்வை துளிகளின் பின்னால் இருக்கும் சோகத்தை விரிவாக சொல்கிறது இந்த செய்தி தொகுப்பு. நுங்கு உடலுக்கு குளிர்ச்சியும் நாவிற்கு சுவையும் தரும். இந்த நுங்கிற்கு பின்னால் கண்ணீரும் வியர்வையும் கலந்த ஒரு பெரும் உழைப்பு மறைந்திருக்கிறது. பளபளக்கும் குளிர்சாதன கடைகளில் பேரம் பேசாமல் பணத்தை வாரி இறைக்கும் நாம், சாலையோரத்தில் உருகி நிற்கும் இந்த ஏழை வியாபாரிகளிடம் காட்டும் பணப்பாதுகாப்பு நியாயம்தானா? விளக்குகிறது இந்த விரிவான பார்வை. பல அடி உயரத்தில் மரணத்தோடு போராடும் வாழ்க்கை. மண்பானை சமைப்பதோ நெசவு செய்வதோ தரைமட்டத்தில் நடக்கும் கலைகள். ஆனால் நுங்கு பறிப்பது அப்படியல்ல. கிளைகளோ பிடிமானங்களோ இல்லாத சொரசொரப்பான பனைமரத்தில் வெறும் கம்பையும் நார் வளையத்தையும் மட்டுமே துணையாக கொண்டு 60 முதல் 80 அடி உயரம் வரை இந்த தொழிலாளர்கள் ஏறுகிறார்கள். இதில் சிறு தவறு நேர்ந்தாலும் மரணம் அல்லது வாழ்நாள் முடக்கம் மட்டுமே பரிசாக கிடைக்கிறது. கொளுத்தும் வெயில், சுளிரென்று வீசும் காற்று, மரத்தில் இருக்கும் வண்டுகள், தேளினங்கள் என பல ஆபத்துகளை கடந்துதான் ஒவ்வொரு நுங்குகளையும் தரையிறக்குகின்றனர். நாங்க மரத்துல ஏறும் போதெல்லாம் எங்க உசிரை கீழே வச்சுட்டு தான் ஏறுறோம். மேலே போனதும் வர்ற காத்துல மரம் ஆடும்போது நெஞ்சு அப்படியே படபடக்கும். ஆனா எங்க வீட்டுல பசியோடு இருக்கிற குடும்பத்துக்காக பயத்தை மறைச்சிக்கிட்டு ஏற வேண்டி இருக்கு என்கின்றார் பனையேறும் தொழிலாளி ஒருவர். கொளுத்தும் வெயிலில் உருகும் வாழ்வாதாரம். சாலையோரும் குடைகூட இல்லாமல் தள்ளுவண்டியிலும் தரையிலும் அமர்ந்து நுங்கு வைக்கும் வியாபாரிகள் வாழ்க்கை அத்தனை சுலபமானதல்ல. பொதுமக்களின் உடல் வெப்பத்தை தணிக்க அவர்கள் கொளுத்தும் வெயிலில் தங்களை சுட்டெரித்துக் கொள்கிறார்கள். நுங்கை வெட்டுவது அத்தனை சாதாரணமான விஷயமல்ல. அறிவாலை கையாளுவதில் அசாத்திய திறமை வேண்டும். கை தப்பினால் ரத்தம் சிதறும். நாள் முழுவதும் குனிந்து கொண்டே நுங்கு வெட்டுவதால் இவர்களுக்கு ஏற்படும் முதுகு வலியும் தோள்பட்டை வலியும் சொல்லி மாளாது. நுங்கு ஒரு நாள் தாண்டிவிட்டால் புளித்து போய்விடும். அன்றைய தினமே விற்று தீர்க்க வேண்டும் என்ற பதற்றமும் வெயிலின் கொடுமையும் இவர்களை தினமும் தினமும் வாட்டுகின்றன. நடுத்தர வர்க்கத்தின் முரண்பாடு நமது சமூகத்தின் மிகப்பெரிய முரண்பாடு. சாலையோர வியாபாரிகளிடம் நாம் காட்டும் பேரம் வெறிதான். ஏசி குறிச்சி வரிசையில் நின்று பில் செலுத்துகிறோம். கொளுத்தும் வெயிலில் கஷ்டப்பட்டு விற்கும் ஏழையிடம் நின்று கொண்டு பேரம் பேசுகின்றோம். குறிப்பிட்ட விலை என்றதும் ஒரு பைசா கூட குறைக்காமல் அப்படியே கார்டை ஸ்வைப் செய்கிறோம். 5 ரூபாய் குறைக்க கூடாதா என்று அவர்களின் பசி அறியாமல் வற்புறுத்துகிறோம். நாம் கார்ப்பரேட் நிறுவனங்களின் லாபத்தை உயர்த்துகிறோம். ஏழை தொழிலாளியின் அன்றாட வீட்டு அடுப்பு எரிப்பதை தடுக்கிறோம். 30 ரூபாய்க்கும் 50 ரூபாய்க்கும் தரம் பார்த்து பேரம் பேசும் நாம், குளிர்சாதன பெட்டியில் அடைக்கப்பட்ட பதப்படுத்தப்பட்ட செயற்கை குளிர்பானங்களுக்கு நூற்றுக்கணக்கில் செலவழிக்க தயங்குவதே இல்லை. சாலையோரத்தில் விற்கப்படும் நுங்கு என்பது வெறும் உணவு பண்டமல்ல, அது ஒரு குடும்பத்தின் வாழ்வாதாரம், ஒரு தொழிலாளியின் வியர்வை. எல்லாவற்றிற்கும் மேலாக தன் உயிரையே அடகு வைத்து ஒரு மனிதன் கொண்டு வந்த காட்டின் கொடை. அடுத்த முறை சாலையோரம் நுங்கு வாங்கும் போது கொஞ்சம் யோசியுங்கள் மக்களே. அவர்கள் கேட்பது லாபத்திற்கான விலை அல்ல, அவர்கள் சிந்திய வியர்வைக்கும் அசாத்திய உழைப்பிற்குமான கூலி. பேரம் பேசுவதை தவிர்ப்போம், உழைப்பை போற்றுவோம். இதுபோன்று தொடர்ந்து அப்டேட்ஸ்களை பெற வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலோடு தொடர்ந்து இணைந்திருங்கள்.
வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாய்ஸ் ஆஃப் வெல்லூர் சேனலுக்காக உங்களுடன் பிராங்க்லின்.